வேலும் மயிலும் சேவலும் துணை. பெரம்பலூர் மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செட்டிகுளம் பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு. உறையூரை தலைநகராக கொண்டு பராந்தக சோழன் ஆட்சி புரிந்த காலத்தில் வியாபார நிமித்தம் வெளியூர் சென்ற வணிகர் ஒருவர் இளைப்பாறிய தருணத்தில் தீப்பிழம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்தை தேவர்களும் முனிவர்களும் பூஜிக்கும் அற்புத தரிசனத்தை மெய்சிலிர்த்து மன்னர் பராந்தக சோழனிடம் தெரிவிக்க விருந்தினராக வந்திருந்த குலசேகர பாண்டியனுடன் சென்று லிங்கத்தை தேடி அலைந்த சமயம் கையில் கரும்புடன் வந்த முதியவர் லிங்கத்தை மன்னர்களுக்கு காட்டிய பின் அருகில் இருந்த குன்றின் மீது ஏறி நின்று முருகனாக காட்சி அருளினார். பரவசமடைந்த குலசேகர பாண்டியன் குன்றின் மீது முருகனுக்கும் லிங்கம் கிடைத்த இடத்தில் சிவபெருமானுக்கும் கோவில் கட்டினார். ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியும் முருகப்பெருமான் சன்னதியும் எதிரெதிரே அமைந்துள்ள அழகு எவரையும் பரவசமடையச் செய்யும். சூரர்களை வென்ற முருகப்பெருமானுக்கு தன் கையில் இருந்த கரும்பை பரிசாக கொடுத்ததால் இங்குள்ள காமாட்சி அம்மனின் கையில் கரும்பு இருக்காது. மாசி மாதம் 3 தினங்களில் சூரியனின் மறையும் கதிர்கள் முருகப்பெருமானின் பாதம் முதல் முகம் வரை பிரகாசிக்கும். இந்த திருத்தல முருகனை அகஸ்தியர் வழிபாடு செய்ததாக வரலாறு. தலையில் குடுமி, கையில் கரும்பு, முகத்தில் எவரையும் வசீகரித்து ஆட்கொள்ளும் புன்னகையும் உள்ள சுயம்புரூபமாக காட்சியளிக்கும் முருகனை இத்தலத்தில் வந்து நமது வாழ்க்கையை கரும்பை போல் தித்திக்கச் செய்தருள மனமாற வழிபட்டு அருள் பெறுவோம். வேலும் மயிலும் சேவலும் துணை.